ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டக்ஸுங்கிற ஒரு புது ஏர்ட்ராப் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நாட் காயின்னு ஒரு ஃப்ரீ மைனிங் வந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ எக்கச்சக்க டெலகிராம் பாட் மைனிங் வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ட்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டெலகிராம் அக்கௌண்ட் பேஸ் பண்ணி ஏர்ட்ராப் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் வந்து ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டாக்ஸுங்கிற ஒரு ஏர்ட்ராப்பு. ஸோ நீங்கள் நாட் காயின் கூட பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி லைக் ப்ரொமோட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். ஸோ டாக்ஸ் ஏர்ட்ராப் தான் ஃபஸ்ட் இந்த மாதிரி லைக் உங்களோட டெலகிராம் அக்கௌண்ட் பேஸ் பண்ணி லைக் உங்கள் அக்கௌண்ட்டோட ஏஜ் என்ன, நீங்கள் டெலகிராம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஒரு 5 இயர்ஸ் ஆயிருக்கலாம், இல்லை 6 இயர்ஸ், இல்லை 1 இயர் ஆயிருக்கலாம். ஸோ அது பேஸ் பண்ணி அப்புறம் டெலகிராம் ப்ரீமியம், ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் லைக் ஸ்டார்டிங் ஏர்ட்ராப் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இதில் நிறைய டாஸ்க் அப்புறம் கேம்ஸ் எல்லாம் இருக்கும், அதை பேஸ் பண்ணி கூட லைக் நீங்கள் இன்னும் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டக்ஸ் ஏர்ட்ராப் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த ஏர்ட்ராப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன், இல்லை டேர்ன்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ லிங்கை கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு லைக் அது ஓப்பன் ஆயிரும். இந்த டெலகிராம் பாட்டில் தான் நம்ம இதை பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேரெக்டாக வந்து காட்டிடும். ஸோ உங்கள் அக்கௌண்ட் வந்து 1 இயர் ஓல்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10,000 பாயிண்ட்ஸ் வந்து லைக் கன்ஃபார்மாக கிடைக்கும். அதுக்கப்புறமா லைக் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்னால் இது அப்படியே டபுள் ஆகும். 20,000 இல்லை 30,000 அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். லைக் எவ்வளோ லைக் அக்கௌண்ட் ஹோல்டோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் ஏஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 காயின்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் ப்ரீமியம் இருந்துச்சுன்னா அதுக்கும் உங்களுக்கு செப்பரேட்டாக பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா ஜாயின் நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது மேலே. ஸோ டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு டோட்டலாக ஒரு 5,000 டக்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த பாயிண்ட்ஸுக்கு உங்களுக்கு ஏர்ட்ராப்பு கிடைக்கும். அப்புறமா இது மூலிமா நீங்கள் இன்னொரு காயின்ஸும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஜாயின் நவ் கிளிக் பண்ணிட்டு செக் தந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அப்புறமா நீங்கள் இதில் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு தான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ டெலகிராம் ப்ரீமியம் யாராவது வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஐ திங்க் ஒரு 10,000 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். டாக்ஸ் ஏர்ட்ராப் லைக் எக்கச்சக்க லைக் ஏர்ட்ராப்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டெலகிராம் ப்ரீமியம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நீங்கள் அதை பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லைக் யாராவது நீங்கள் ப்ராஃபிட்ஸ் எதாவது வந்துச்சுன்னா அதில் வந்து லைக் டெலகிராம் ப்ரீமியம் பை பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் இன்வெஸ்ட் யாரும் லைக் காசு இல்லாதவங்களாம் லைக் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணாதீங்க. அப்படியே அதை ஏர்ட்ராப்ஸ் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டெலகிராம் ப்ரீமியம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரிவார்ட்ஸ் கிடைக்கும், அவ்வளோதான். அப்புறமா லைக் ஃபிஃப்த் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அப்புறமா தேர்ட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் புல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லைக் நம்ம பினான்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். லான்ச் பேடு, லான்ச் புல் இந்த மாதிரி லைக் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ லான்ச் புல்னால் பேசிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஏதோ ஒரு டோக்கன் இருக்கும். நீங்கள் ஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்கள் லைக் இன்னொரு டோக்கன் வந்து ரிவார்டாக தருவாங்க. ஸோ பினான்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு புது ஏர்ட்ராப் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நாட் காயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்ட்ராப் இருந்துச்சு. ஸோ நாட் காயின் ஏர்ட்ராப்பு லைக் லான்ச் ப்ளாட்டாக அவங்க ரன் பண்ணாங்க. ஸோ அந்த லான்ச் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு இத்தனாயிரம் டோக்கன்ஸ் வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதா சொல்லுவாங்க ரிவார்ட்ஸாக. ஸோ அதை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது யூஎஸ்டிடியோ இல்லை பிட்காயின் இருக்காது மோஸ்ட் ஆஃப் த டைம். யூஎஸ்டிடி இல்லை அவங்களோட ஓன் டோக்கன் பிஎன்பி இதெல்லாம் நீங்கள் ஸ்டேக் பண்ணி அதை பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த டக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் ஒரு டம்ப்னு ஒரு டோக்கன் இருக்குது. ஸோ டம்ப் டோக்கனை வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற டக்ஸ் காயின்ஸ், ஸோ பாயிண்ட்ஸ் இல்லை காயின்ஸ், ஸோ இந்த டக்ஸ் காயின்ஸை வச்சு நீங்கள் ஸ்டேக் பண்ணணும். ஸோ ஸ்டேக் ஆப்ஷன் செட் பண்ணி நீங்கள் ஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் அது வந்து மைனிங் ஸ்டார்ட் ஆயிரும். அந்த ரிவார்ட்ஸ் அதை கால்குலேட் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் நீங்கள் 50,000 டக்ஸ் வந்து நீங்கள் ஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர் செகண்டுக்கு வந்து ஒரு 18 டோக்கன்ஸ் கிட்ட கிடைக்கும். ஸோ அப்புறமா அது ரிவார்டு வந்து அங்கே ஆட் ஆகிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ நான் லைக் ஸ்டேக் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ் தான் ஆகுது. அது கூட பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு லைக் 400 டோக்கன்ஸ் வந்து ரிவார்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மீம் காயினாக தான் இருக்கும். ஒரு ஏன்னா பர் செகண்டுக்கு 18 காயின்ஸ் கிட்ட வருது. ஸோ அப்படிலாம் லைக் இவங்க அந்த வந்த டோக்கன்ஸில் பார்த்தீங்கன்னா லைக் ஏதாவது லைக் 1:100 ரேஷியோ கன்வர்ஷன் அந்த மாதிரி தான் வைக்கலாம். இப்போ நாட் காயின் எப்படி 1 கோடி இருந்துச்சா அதுக்கு 1 கோடிக்கு வந்து லைக் 10,000 டோக்கன்ஸ் இருந்தாங்க. அந்த மாதிரி கன்வர்ஷன் கூட ஆகும். இல்லை லைக் மீம் காயினாக இருக்கும். ஸோ அந்த ரிவார்ட்ஸ் வந்து நீங்கள் எப்போ கிளைம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் 31st, ஸோ இந்த மந்த் எண்ட் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். யாராவது லைக் இப்போ ஜாயின் பண்ணிங்கன்னா லைக் டாஸ்க்குள்ள போனீங்கன்னா எக்கச்சக்க லைக் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் அந்த பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கு டக் பாயிண்ட்ஸு. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் லைக் அக்யூமுலேட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து ஸ்டேக் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் லைக் மல்டிபிள் டைம் ஸ்டேக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லைக் மினி கேம் லைக் ஃபோர்த் ஆப்ஷனில் போனீங்கன்னா ஏர்ன் இருக்கும். அங்கே ஃபஸ்ட் ஆப்ஷனில் மிஷன்ஸ் இருக்கும். இதுக்குள்ளே போனீங்கன்னா எக்கச்சக்க டாஸ்க் இருக்கும். ஸோ எல்லா டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த வர பாயிண்ட்ஸ் எடுத்து வந்து இந்த இடத்துல அந்த லைக் லான்ச் புல்ல வந்து லைக் நீங்கள் ஸ்டேக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி நான் ஒரு டைம் ஸ்டேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் மறுபடியும் ஸ்டேக் பண்ணலாம். ஸோ அந்த டெக்ஸ்போல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல ஸ்டேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்டேக் வந்து மறுபடியும் மேக்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஸ்டேக் தந்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அது பெண்டிங்கில் இருக்கும். லைக் ஒரு 1 மினிட் எடுத்துக்கும் அந்த சக்ஸஸ்னு வரதுக்கு. லைக் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து லைக் ஸ்டேக்கில் வந்து ஆட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த லான்ச் புல் வந்து ஆட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எக்கச்சக்க டாஸ்க் இருக்கும். அப்புறமா அந்த அம்பாசடர் போனீங்கன்னா அதுலேயும் சில டாஸ்க் இருக்கும். இந்த மினி கேம் வந்து நான் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல. ஸோ அதை லைக் செக் பண்ணி பார்த்து நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன். அதை லைக் அதனால் என்ன யூஸ்னு. ஸோ இப்போதைக்கு அந்த டாஸ்க்கு அப்புறமா அந்த லான்ச் புல் வந்து லைக் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் எனக்கு தெரிஞ்ச 1 or 2 மந்த்ஸில் எண்ட் ஆயிரும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா லைக் இது வந்து டேப் பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா இதெல்லாம் உங்கள் டெலகிராம் அக்கௌண்ட் பேஸ்டாக அவங்க தர ஏர்ட்ராப்ஸ். இது ஏன்னா அவங்க இன்னும் எக்ஸ்டெண்ட் ஏதாவது ஒரு 3-4 மந்த்ஸ் இதெல்லாம் லைக் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகுனா அதை அவங்க ஏதாவது கேம் அதை மாதிரி எதாவது லான்ச் பண்ணணும் இதில்.
ஸோ ப்ளம்ல எப்படி ஒரு கேம் ஆட்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா, மைனிங்கு அப்புறமா லைக் கேம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மினி கேம்ஸ் எதாவது இன்க்ளூட் பண்ணால் இது வந்து லைக் இன்னொரு அவங்க ஃபியூ மந்த்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இல்லைனா இதெல்லாம் சீக்கிரம் எண்ட் ஆயிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைக் நான் மின்னி ஒரு 1500 செகண்ட் டைம் ஸ்டேக் பண்ணல. இப்போ கீழே போய் பார்த்தீங்கன்னா அது வந்து சக்ஸஸ் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். நீங்கள் லைக் பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ண எடுத்து வந்து ஸ்டேக் பண்ணுங்கள். ஸோ அந்த டைம் முடிச்சானோடனே அது வந்து அன்லாக் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி லைக் நிறைய அப்டேட்ஸ் அப்புறம் ஏர் ஆஃப் ரிலேட்டட் வீடியோஸ் அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா மறக்காம சேனலை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. டேம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தந்துருக்கேன். இன்னும் ஜாயின் பண்ணலாம் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட எல்லா அப்டேட்ஸையும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ தேங்க் ஃபார் வாட்சிங் ஸ்வீடன் நண்பா. பாய்.